ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தேன். சரி பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சரி ஃபஸ்ட்டு நார்மலாக போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் அந்த தங்கமயிலுக்கு போகிறேன். ரொம்ப வருஷமாகவே பார்த்திங்கன்னா தங்கமயில் விழுப்புரத்தில் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் சரி ஃபஸ்ட் டைம் போனேன். இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்ஸ் செக்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. இயர்ரிங்ஸ் தான் கேட்டிருந்தேன். 1 கிராமில் இயர்ரிங்ஸ் வேணும்ன்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஜிஆர்டி இது வீடியோ போட்டிருப்பேன். அதில் வச்ச மாதிரி கல் வச்ச மாடல் தான் நாங்கள் கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு. சின்னதாக இருந்தால் போதும், கல் வச்ச மாதிரி இருந்தால், ஸ்டார் டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க அந்த மாடலில் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நோஸ் பின்ஸில் வேணால், மூக்குத்தி அந்த செக்ஷனில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அதனால் நோஸ் பின்னில் வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரி கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா செயின்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்லஸ் டைப்லலாம் லைட் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் அதில் எங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. சரி அதனால் அது எவ்வளோ கிராமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தது. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து தேர்ட் ஒன்று. நடுவில் இருக்கிறதையும் கேட்டோம். நடுவில் இருக்கிறது 7 கிராம்ஸ் என்னவோ சொன்னாங்க. இது லாஸ்ட்டாக தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் சம்திங் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நோஸ் பின் செக்ஷனுக்கு போனோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு. வெறும் 200 மில்லி அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன சின்னதாக காமிச்சாங்க. அது எதுவுமே எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு 2 இது செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 2 எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அவர் தங்கச்சி பையனுக்கு அவர் தானே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மொட்டு மாதிரி பார்த்தோம். அதுவும் இவருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த ஸ்டோன் வச்சு ஸ்டார் மாடலில் அந்த டைப் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த டைப் சுத்தமாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி இன்னொன்று பார்த்தோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டார் மாடலில் தான் இருந்துச்சு. ஸ்டோன் வைக்காமல் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. இன்னொரு பீஸ் கடைசியில் இல்லை. இப்படியே கிளாஷ் ஆகிட்டு சரின்ட்டு அப்புறம் சரி நாங்கள் வேண்டாம், நாங்கள் வேறு ஏதாவது அப்புறமா எடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கலான்னு தோணுது. ஆஸ்வெல் நான் ஜிஆர்டியை கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன். இல்லை மற்ற கடைக்கு நான் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு ரொம்ப கலெக்ஷன் கம்மியாக இருந்தது இந்த கடைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மாதிரி எனக்கு ஜோஸ் ஆலுகாஸ் கூட பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸே அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. இன்கேஸ் டிஜி கோல்ட்லலாம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. இல்லைனா வேறு கடையில் கூட நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் ஊரில் போய் பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ மந்த் வெயிட் பண்ணி கடைசியில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு காயினாக எடுத்துகிட்டு வந்தால் கூட அது பார்த்திங்கன்னா நமக்கு தான் லாஸு. அதனால் ஒன்று முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா இருக்கிற கலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நகையை.